நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா சிறியோய்ந்தபுரி குளத்துக்கு வந்திருக்கோம். அதாவது இந்த குளத்தை பாருங்க, இந்த என்ட்ரன்ஸில் ஆரம்பித்து அந்த என்ட்ரன்ஸ் வர முடியுது. அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் தூரம். நிறையா கொக்க பாருங்க, எல்லாம் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்க. கள்ளத்துக்கு என்ன ஓடம் பாருங்க, ஓடா. எல்லா பறவைகளும் இந்த குளத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த பாறையில் ஒரு விஷயம் இருக்குது. அதை பாறையை பார்ப்போங்க. பாறையில் என்ன விஷயம் இருக்குன்னு கேள்விப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்கள். அந்த ஒரு வெள்ளன்னு தெரியுதா? அந்த வெள்ளை வரைக்கும் தண்ணி நிற்கும் பார்த்துக்கங்க. இப்போ வந்து அந்த மணிமுத்தார் கால்வாயிலேருந்து வரக்கூடிய தண்ணி அதாவது இந்த சரௌண்டிங்கில் கிடையாது. இதுக்கு கிழக்குள்ள சரௌண்டிங்கில் போகிறனால இந்த ரீச் வந்து அடப்பு. அதனால் இங்கே வந்து எப்படின்னா இந்த பாறை வரைக்கும் வரலை. இப்போ அதனால் உள்ளே கிடக்கு தண்ணி. அங்கே ஒரு மரம் இருக்குது. என்ன மரம்னு வாங்க போய் பார்ப்போம். கள்ளி மரம். இந்த கல்லியை பார்த்துருப்பீங்களா? இங்கே வாங்க. இப்போ அதாவது நம்ம வந்து ஒரு எழுத்து இந்த கல்லியில் எழுதுனோம்னாக்கி அதில் வந்து அப்படியே பால் வரும். வாங்க காட்டுத பாருங்க, வாங்க. இப்போ இந்த முள்ளே எடுத்துக்கிடுவோம். முள்ளை எடுத்துகிட்டு ஒரு பேர் மட்டும் எழுத போகிறோம். இதில் வந்து எழுதுனோடனே அப்படி பால் வரும் பாருங்க. பாருங்க பாருங்க, இங்கே வா, கிட்ட கொண்டு ரெடி எழுதுங்க. பால் வருது தெரியுதா? அந்த கள்ளி மரத்தில் அப்படி பால் வரும். இங்கே பாருங்க, பால் தெரியுதா? இதில் வந்து முன்னால் உள்ள காலத்தில் இதை வந்து நாங்கள் பேர் எழுதி ஒவ்வொன்றா பண்ணோம். அப்படி நிறையா விஷயங்கள் இதில் வந்து நடந்துச்சு. லப்பர் பேர் எழுதுது, அந்த மாதிரி நிறையா பேர் எழுதுன மரம் தான் அந்த கள்ளி மரம். இப்போ அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கே வந்து தண்ணி வருது. இந்த குளத்துக்கு வரக்கூடிய தண்ணி வந்து அந்த இடத்துல வருது. அங்கே போய் பார்ப்போம் வாங்க. இந்த குளத்துக்கு தண்ணி எங்கேருந்து வருது? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓடையிலேருந்து வருது. அதாவது மணிமுத்தார் கால்வாயிலேருந்து, அதாவது மடை இருக்குல்ல, அந்த மடையிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. அதாவது மடையை அடைச்சிட்டாங்க. இப்போ வந்து அதில் வந்து கசிவு, அதாவது அடைச்சாலும் ஒரு கசிவு வரும்ல, அந்த தண்ணி வர்றதுனால இங்கே வந்து அதாவது தண்ணி வந்து தேங்கி நின்று உள்ளே வந்து போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. அதாவது ஸ்பீடாக போகல. அப்படி ஸ்பீடாக போச்சுன்னா நம்ம அளவுக்கு இதுக்குள்ளே உயர்ந்திருக்கும், உள்ள குளத்துக்குள்ளே வந்திருக்கோம்னா. இன்னொன்று என்னென்னா, இந்த குளத்தில் வந்து ஒரு வியூவை பார்க்க போகிறோம். அதாவதுன்னா அந்த ஃபுல் சரௌண்டிங் பார்க்கணுன்னா ஒரு இடத்துக்கு பார்க்க போகிறோம். அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பாறை இருக்குது பாருங்க. அந்த பாறை உச்சிக்கு போய் இந்த குளத்தோட வியூவை பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ பாறைக்கு மேலே வந்தாச்சு. இந்த குளத்தோட வியூ வந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு நேச்சுரலாக தெரியுது. அதாவது ஒரு இயற்கை அமைப்போட சேர்ந்து, அதாவது என்னென்னா இந்த குளத்துல இருந்து அதுக்கு அப்புறம் வந்து ஏக்கர் கணக்கில் நிலம் கிடக்கு பார்த்துக்கோங்க, விவசாய நிலம். அந்த நிலத்துக்கு இங்கேன்னா அதாவது கோடை காலத்துலையும் சரி அந்த தண்ணி வந்து வற்றாமல் அந்த விவசாய நிலத்துக்கு அவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இந்த சிறியோய்ந்தபுரி ஊரில் வந்து ஊர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அது வந்து இங்கேருந்து பார்த்தா தெரியுமான்னு தெரியல. அந்த பாறைக்கு மேலே ஏறின்னு பார்க்க போகிறோம். அந்த பாறைக்கு மேலே ஏறினாக்கி அங்கே தெரியும் பார்த்துக்கோங்க. வாங்க போய் பார்ப்போம். இதுதான் சிறியோய்ந்தபுரி ஊர். என்னன்னாக்கி ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தில் இவ்வளோ பெரிய குளம் இருக்குது, இவ்வளோ பெரிய விவசாய நிலங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஊரில் உள்ள குளத்தையும் அடுத்த நம்ம வீடியோ வந்து எடுத்து போடுவோம். எல்லா ஊரில் உள்ள குளத்தையும் நம்ம கண்டிப்பாக எடுத்து போடணும்னு ஒரு ஆசை. நம்ம தான் அது ஒரு பிடிவாதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.